ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட் கட் டவுன் பண்ணியிருக்காங்க. ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆனதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஹோம் லோன் நெக்ஸ்ட் மந்த்தே இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஹவுசிங் லோனை பொறுத்த வரைக்கும் 15-16% வரை இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணலாம். பேங்க் வந்து உங்களுக்கு 8.5% ஹோம் லோன் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் இந்த லோன் வந்து ஒரு 20 வருஷம் பே பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களால் எனக்கு இவ்வளோ ரூபாய் வரும். நீங்கள் ஹோம் லோன் வாங்கிட்டு அப்படியே மறந்துடக்கூடாது. நீங்கள் 240 மாதம் வாங்கியிருப்பீங்க 20 வருஷம், நீங்கள் ஏற்கனவே 10 மாதம் கட்டியிருப்பீங்க. இப்போ அதாவது 260 மாதம் ஆகிடும். லோன் எடுக்கும்போதே பேங்க்கில் வந்து என்ன சொன்னால், இங்கே பாருங்கள் 240 மாதம்னா அந்த 240 மாதம் ஐ டோன்ட் வாண்ட் டு இன்க்ரீஸ் த டென்யூர். நீங்கள் சொல்லலை அப்படின்னதுன்னா இஎம்ஐ வில் பி கான்ஸ்டன்ட், ஆனால் டென்யூர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். சப்போஸ் பேங்க் வந்து அதெல்லாம் பண்ண முடியாது சார் இப்படி தான் அப்படின்னு சொன்னதுன்னா, நீங்கள் வந்து எந்த லோனாக இருந்தாலும் நம்ம வாயை திறந்து கேட்டால் மட்டும்தான் அந்த ரேட்டு வந்து பெட்டர் ரேட் கிடைக்கும். அதுவாக நடக்கும்னா கண்டிப்பாக நடக்குது. பேங்க்கில் போய் கேட்கணும், நான் வந்து 8.5 வாங்கினேன், இப்போ என்ன வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அது மாதிரி கேட்கும்போது நிறைய தடவை அவங்க குறைச்சிருக்காங்க. சார் நீங்கள் சும்மா வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்றீங்க அப்படின்னு சில பேர் சொன்னாங்கன்னா. வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போது ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட் கட் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுவீங்க சார். அதுக்கப்புறம் இந்த கட் டவுனை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது பீப்புள்ஸ் கேட்டது. ஸோ அதை நான் உங்ககிட்ட கேட்குறேன் சார். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0.25% கட் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரியில் வந்து ஒரு 0.25 கட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 0.5% கட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 6% வந்து ரெப்போ ரேட் வந்தது. ஸோ இது வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் தான். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது. சரி, மார்க்கெட்டில் பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னதுன்னா, மார்க்கெட்டுடைய பிஹேவியர் வந்து நியூஸை பேஸ் பண்ணி முன்னாடியே நமக்கு வந்து என்ன மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த நியூஸுடைய இதெல்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்க அப்படின்னதுன்னா மார்க்கெட் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதனால இப்போ கட் பண்ண போகிறாங்க, அதனால என்னென்னலாம் பெனிஃபிட் அடையும் அப்படின்னு தெரிஞ்சுட்டே சில இதெல்லாம் வந்து முன்னாடியே மூவ் ஆகிடும். நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்க, கட் ஆனதுக்கப்புறமா இனிமேல் வந்து பயங்கரமாக மூவ் ஆகும்னா அப்படிலாம் கிடையாது. புரியுதுங்களா? இது வந்து நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்னென்னா, இப்போ கட்டான உடனே என்ன ஆகும்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு வரக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகும். ஆமாம் சார். இது வந்து இட் இஸ் ஆப்வியஸ். அதே சமயத்தில் வந்து எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, இப்போ நான் வந்து 0.5% கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு அபவுட் a year பேக் நான் வந்து ஒரு 9% ஒரு 8.5%க்கு நான் ஹோம் லோன் எடுத்தேன், அதனால உடனே எனக்கு இந்த 0.5% வந்துடும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது வராது. ஓ ஏன் சார்? ஏன்னா இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன ஆச்சுன்னா எல்லாருமே அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வராது. ஏன் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெப்போ ரேட்டுங்கிறது ஒன்று. இப்போ தெர் இஸ் சம்திங் கால்டு பிரைமரி லெண்டிங் ரேட் அப்படின்றது, பிஎல்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஹவுசிங் லோனை பொறுத்த வரைக்கும் இந்த பிஎல்ஆர் வந்து ஒவ்வொரு பேங்க்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மினிமம் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆகுது. இப்போ நீங்கள் HDFC பேங்க்கை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து 8.75 15-16% வரை இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணலாம். அவ்வளோ பெரிய வேரியேஷன் இருக்குது. இது வந்து என்னென்னா இம்மிடியேட்டாக இங்கே குறைச்சா அங்கே வந்து இம்மிடியேட்டாக நடக்காது. என்னன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் வந்து உங்களுக்கு 8.5% ஹோம் லோன் கொடுத்துருக்காங்க. கொடுக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த லோன் வந்து ஒரு 20 வருஷம் பே பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களால் எனக்கு இவ்வளோ ரூபாய் வரும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா இம்மீடியட்டாக 25 பைசா குறைச்சதுன்னா அது 25 பைசா உடனே பாஸ் ஆன் பண்ணவே மாட்டாங்க. ரொம்ப லேட்டாக தான் பாஸ் ஆன் பண்ணுவாங்க நிறைய தடவை. அது ஏன்லாம் எனக்கு தெரியாது. தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். இது வந்து ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் அதே சமயத்தில் நாளைக்கு வந்து ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆனதுன்னு வச்சுங்களேன், உடனே இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆனதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஹோம் லோன் நெக்ஸ்ட் மந்த்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் டிக்ரீஸ் ஆனால் நெக்ஸ்ட் மந்த்து பண்ண மாட்டாங்க. இது வந்து நம்பர் 1. மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன அப்படின்னதுன்னா, நம்ம ஆளுங்களுக்கு ஹோம் லோன் வாங்கினோமா, ஓகே இப்போ 10,000 15,000 இஎம்ஐ 20,000ன்னு மாதம் அந்த இஎம்ஐ போயிட்டுருக்கு. அது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு என்ன எதுன்னு இந்த வாங்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ கம்மியாக கூடவா அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட இது இருக்கும். ஆனால் இந்த மொமெண்ட் வாங்கிட்டாங்க அப்படின்னதுன்னா அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர் வந்து அதை பற்றி பார்க்கறதே கிடையாது. அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா, ஏன் வந்து இந்த ஒரு பேங்க்லேருந்து இங்கே இன்னொரு இது லோன் மாற்றுறாங்க இல்லையா, அதே சமயத்தில் புதுசாக ஒருத்தர் வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு இம்மீடியட்டாக இந்த 8% லோன் கிடைச்சிரும். ஓகே, உங்களுக்கு 8.5லேருந்து 8 வராது. ஆனால் இப்போ நான் தான் இன்னைக்கு புதுசாக லோன் வாங்குறேன்னு வச்சுங்களேன், எனக்கு 8% கொடுப்பாங்க. தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். புரியுதுங்களா? இப்போ வந்து 0.25% எல்லாரும் இப்போ இறங்கும் அப்படின்னு சொன்னதுன்னா அது வந்து கண்டிப்பாக இறங்காது.
இன்னொன்று வந்து நம்ம போய் பேங்க்கில் போய் கேட்கணும். நான் வந்து 8.5 வாங்கினேன், இப்போ என்ன வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்படிங்கிறது நீங்கள் போய் கேட்கணும். அது மாதிரி கேட்கும்போது நிறைய தடவை அவங்க குறைச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஹோம் லோன் வாங்கிட்டு அப்படியே மறந்துடக்கூடாது. எப்பப்பெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வேரியேஷன் இருக்கோ அந்த சமயத்தில் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட இதை செக் பண்ணணும், இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கா. ஏன்னா நிறைய தடவை என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் வந்து நிறைய பேர் கேட்குறது இல்லைன்னா, இப்போ இன்க்ரீஸ் ஆனதுன்னு வச்சுங்களேன், அவங்க உங்களுடைய 15,000 15,500 மாற்ற மாட்டாங்க. 15,000 அப்படியே இருக்கும். ஆனால் நீங்கள் 240 மாதம் வாங்கியிருப்பீங்க 20 வருஷம், அது பார்த்தா 200, நீங்கள் ஏற்கனவே 10 மாதம் கட்டியிருப்பீங்க, இப்போ பார்த்தா 260 மாதம் ஆகிடும். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக டென்யூரை இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா காமன் மேன் வந்து இதெல்லாம் ஜென்ரலாக செக் பண்ணுறதே இல்லை. ஸோ எப்பப்பெல்லாம் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுடைய சேஞ்சஸ் இருக்கோ வி கான்ஸ்டன்ட்லி நீட் டு செக். நம்ம அந்த 240 எடுத்திருக்கோம், 10 மாதம் 20 மாதம் கட்டியிருக்கோம், அதே லெவலில் தான் இருக்கா அல்லது ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லணும். இன்னொரு தடவை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து லோன் எடுக்கும்போதே பேங்க்கில் வந்து என்ன சொல்லலாம், இங்கே பாருங்கள் 240 மாதம்னா அந்த 240 மாதம் ஐ டோன்ட் வாண்ட் டு இன்க்ரீஸ் த டென்யூர். இப்போ இன்றைக்கி 15,000 இன்ட்ரெஸ்ட் ரேட்னால 15,500 வந்ததுன்னா நான் ரெடியாக பே பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னதுன்னா தென் வந்து உங்களோட டென்யூரை இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க, இஎம்ஐயுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் சொல்லலை அப்படின்னதுன்னா இஎம்ஐ வில் பி கான்ஸ்டன்ட், ஆனால் டென்யூர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இது வந்து என்னென்னா there is something called பையர் பிவேர் அப்படிம்பாங்க. யார் நம்ம லோன் வாங்கியிருக்கோமோ நம்ம கான்ஸ்டண்ட்டாக செக் பண்ணணும், என்னுடைய டென்யூர் இன்க்ரீஸ் ஆகிருக்கா அல்லது இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியானது வந்து என்னுடைய லோனில் வந்து குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதுன்னா பேங்க் வந்து ஓரளவுக்கு பண்ணுவாங்க. சப்போஸ் பேங்க் வந்து அதெல்லாம் பண்ண முடியாது சார் இப்படி தான் அப்படின்னு சொன்னதுன்னா நீங்கள் வந்து இங்கேருந்து அங்கே இன்னொரு இதுக்கு போர்ட்டபிள் பண்ணிக்கலாம். ஓகே, சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அந்த புது பேங்கை பொறுத்த வரையும் நான் புதுசாக யாருக்காவது ஒருத்தருக்கு இஷ்யூ பண்ணால் நான் எவ்வளோ கொடுக்குறேன், 8% கொடுக்குறேன் கரெக்டாக. இப்போ இங்கேருந்து போர்ட்டபிலிட்டி வர்றதையும் நான் புதுசு மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவேன். அண்ட் மோரோவர் வந்து அந்த புது லோனுக்கு எனக்கு அந்த பர்சனை பற்றி தெரியாது. நான் வந்து உங்களுடைய கம்பெனியில் இவ்வளோ சம்பாதிக்கிறாரு இதெல்லாம் தான் தெரியுமே ஒழிய வெதர் த பர்சன் இஸ் கோயிங் டு பே ரெகுலர்லி வித்தவுட் ஃபெயில் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. வெரஸ் வென் ஐ எம் டேக்கிங் த லோன் இன்னொரு பேங்க்லேருந்து நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னதுன்னா அங்கே ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. இப்போ கேஷவ் வந்து ஏற்கனவே ஒன்றில் பண்ணியிருக்காரு, லாஸ்ட்டு ஒரு 5 வருஷமாக ரெகுலராக கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம். 5 வருஷமாக கட்டிட்டு இருக்கிறவர் வந்து கோவிட் இல்லாமல் பார்த்துருக்காரு, கட்டுவார், எனக்கு கட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈஸியாக இந்த இதை கொடுத்துருவேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து புதுசாக வர்றவங்களுக்கு அல்லது இது மாதிரி பேலன்ஸ்ட் ஆன்சர் இவங்களுக்கு தானே ஒழிய நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இம்மீடியட்டாக அது வந்து எஃபெக்ட் ஆகவே ஆகாது. நீங்கள் தான் போய் செக் பண்ணணும். சார் அதான் சார், ரெண்டாவது கொஸ்டின் நான் என்ன வச்சுருந்தேன் அப்படின்னா, நிறைய பேர் உங்கள்கிட்ட கேட்க சொன்னது என்னன்னா, நானும் நீங்களும் நிறைய ஹோம் லோன் வீடியோஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாத்துலேயுமே சொல்கிற ஒரு விஷயம்னா, ஹோம் லோன் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுலேயும் நிறைய பேர் என்கிட்ட உங்கள்கிட்ட கேட்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் போயிட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ளெக்ட் ஆகிடுமா, இல்லை நான் போய் செக் பண்ணி மாற்றணுமா என்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சார்ட்ட கேளுனாங்க. நீங்கள் அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக நம்ம தான் இது வந்து நீங்கள் தான் பண்ணி ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக ஆகவே ஆகாது. சார் இப்போ இந்த ரெப்போ ரேட் குறைச்சதுக்கான காரணம்னால நிறைய பேர் லோன் வாங்க ஆரம்பிப்பாங்கல்ல சார், ஏன்னா அப்படி தான் பார்க்குறாங்க. ஏன்னா முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்ஸ் குறையிறப்பெல்லாம் லோன்ஸ் அதிகமாக தான் கொடுக்கணும்னு தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ போய் வீடு வாங்குறது ஒரு கரெக்டான ஆப்ஷனா? இல்லைங்க, இப்போ வந்து என்னென்னா இப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கு 0.25 அல்லது 2 மாதத்துக்கு சேர்ந்ததுன்னா 0.5. டெஃபினட்டாக 0.5 ஃபார் த 20 இயர்ஸ் அப்படிங்கும்போது ஒரு சிக்னிஃபிகண்ட் வேல்யூ இருக்கும். ஸோ இப்போ யாராவது வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததுன்னா, ஈவன் நான் என்ன சொல்கிறேன் 8.5%லேயே அது பெரிய அமௌண்ட் கிடையாது. இப்போ 8% அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக யார் யாரெல்லாம் நான் வந்து வீடு கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்கெல்லாம் வந்து டெஃபினட்டாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் அதுக்கு முன்னாடி யார் வாங்குறதுக்கு முன்னாடியும் இன்றைக்கி வந்து என்டையர் திங் இஸ் வெரி வெரி காம்படிட்டிவ், எல்லாரும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காங்க. நீங்கள் போய் செக் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் யார் என்னென்ன சார்ஜ் பண்ணுறாங்க என்னென்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் வந்து அவங்களோட நீங்கள் பார்கெயின் பண்ணலாம். நீங்கள் சும்மா போய் கேட்டிங்கன்னா இவ்வளோதான் தருவாங்க. அதே சமயத்தில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஒரு பில்டர் வந்து கட்டுறாருன்னு வச்சுங்களேன், அவர் வந்து ஹி யூஸ் டு டை அப் வித் சம் பேங்க்ஸ். அந்த பேங்க் வந்து என்னென்னா இந்த பில்டர் ரொம்ப நாளாக இருக்கார் அப்படிங்கிறதுனால நார்மலாக என்ன ரேட் இருக்கோ அதை விட இவங்களுக்கு ஒரு 10 பைசா 20 பைசா
கம்மியாக கூட கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. எந்த லோனாக இருந்தாலும் நம்ம வாயை திறந்து கேட்டால் மட்டும்தான் அந்த ரேட்டு வந்து பெட்டர் ரேட் கிடைக்கும். அதுவாக நடக்கும்னா கண்டிப்பாக நடக்காது. ஸோ கடைசி கொஸ்டின் என்னன்னா சார், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஏற்கனவே இந்த கன்சர்வேட்டிவாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்களே சார், இப்போ இந்த FDயில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சின்னதாக ஒரு ஃபால் பேக் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்க நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னன்னா, இப்போ நான் என்ன பண்ணேன், FDலேயே வச்சுக்கவாத இல்லை வேறு ஏதாவது நான் மாற்றவா இன்வெஸ்ட்மெண்ட்டை? ஏன்னா அவங்களும் இப்போ நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க. ஸோ ஒரே ஸ்ட்ரீமில் வச்சுக்க நான் டைவர்சிஃபை பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஸோ FDலேயே இருக்கிறது நல்லதா இல்லை வந்து மாற்றிடலாமா சார்? ஹோம் லோன் மாதிரி அது வந்து ஃப்ளோட்டிங் ரேட்டுங்கிற இதில் இல்லை. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்டில் தான் இருக்காங்க. ஸோ அட் த டைம் ஆஃப் புட்டிங் மணி, நான் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்டிருக்கேன், அப்போ வந்து 9% ஆர் 8.5% ஆர் 10%. அந்த பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து பேங்க் வந்து கண்டிப்பாக அதை வந்து ஹானர் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியானாலும், அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி ஆனாலும் அதை பாஸ் ஆன் பண்ண மாட்டாங்க. அதை பொறுத்தவரையும் ஃபிக்ஸடாக கொடுப்பாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னதுன்னா, ரெப்போ ரேட் வந்து ஒரு 50 பைசா வரையும் குறைஞ்சிருக்கு. ஸோ டெஃபினட்டாக பேங்க்கில் வந்து முன்னாடி கிடைச்சதை விட நம்ம போட்டால் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தான் வரும். ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா இன்ஃப்ளேஷன் வந்து குறைஞ்ச பாடு இல்லை. இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வேரியேஷன் இருக்க வழியா, இன்ஃப்ளேஷன் மோஸ்ட்லி அந்த லெவலில் இருக்கு, அல்லது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க வழியா அது கம்மியாகலை. இதுதான் வந்து ஜென்ரலாக நடந்துட்டுருக்கு. அதோடு இல்லாமல் நான் முன்னாடியே இதை நிறைய தடவை சொல்லியிருக்கிறது என்னென்னா, ஒரு கண்ட்ரி ஒரு எமர்ஜிங்லேருந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரி ஆகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து வளர்ந்த நாடுகள், டெவலப்ட் நேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து US சொல்லுவீங்க, அப்புறம் ஜப்பான் சொல்லுவீங்க, UK, இந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனிலாம் வந்து வளர்ந்த நாடுகள். இந்தியாலாம் வந்து எமர்ஜிங் கண்ட்ரி. இப்போ வந்து இந்த வளர்ந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு பாருங்கள். இப்போ யூஎஸில் வந்து இப்போ ரீசெண்டாக இன்ஃப்ளேஷன்னால 4% வரையும் அங்கே இன்ட்ரெஸ்ட் தராங்க. அதர்வைஸ் யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2% தான் இன்ட்ரெஸ்ட். ஜப்பானில் வந்து எய்தர் 0 இன்ட்ரெஸ்ட் ஆர் நீங்கள் பேங்க்கில் போட்டிங்கன்னா நீங்கள் பணம் தரணும். அப்படின்னா என்னென்னா நீங்கள் போடாதீங்க, நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து 0.25% மைனஸில் பேங்க்கில் போட்டிங்கன்னா, புரியுதுங்களா? இது வந்து அங்கெல்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போ நம்ம கண்ட்ரி வந்து எமர்ஜிங்காக இருக்குன்னா மேபி ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸில் வந்து டவுன் த லைன் வி ஆல்சோ பிகமிங் அ டெவலப்ட் நேஷன். அப்போ டெஃபினட்டாக இன்றைக்கி இருக்கக்கூடிய 8% வந்து ஒரு 4% வரையும் நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் 4 அல்லது ஒரு 5% வரையும் நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நீங்கள் சார் நீங்கள் சும்மா வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்றீங்க அப்படின்னு சில பேர் சொன்னாங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள். அப்போல்லாம் வந்து 12%, 13% வரையும் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ரிட்டர்ன் கொடுத்தாங்க. 12% ரிட்டர்ன் கொடுத்தாங்க. இன்றைக்கி 12% கிடைக்கும்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? யாரும் மாட்டாங்க. எப்படி 12% 8% வந்திருக்குல்ல, 6-7% வந்திருக்கு. அப்படிங்கும்போது ஏன் இந்த 7% வந்து 5% 4% வரக்கூடாது? ஸோ டெஃபினட்டாக வரும் காலங்களில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும். அதுதான் நான் என்ன சொல்லுவேன்னா, எப்போதுமே ஃபிக்ஸட் டெபாசிட்டை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னா, எனக்கு வந்து பணத்துக்கான தேவை 1 மாதமோ ஒரு 3 மாதத்துலையோ தேவைப்படுது. நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போடுறேன், தங்கத்தில் போடுறேன், அந்த மாதிரிலாம் போடும்போது அது பயங்கரமாக வாலட்டைலாக இருக்குது. எனக்கு 3 மாதம் கழித்து தேவைப்படும் போது அது விலை வந்து கம்மியாகிடுச்சுன்னா நான் என்னுடைய கோலை மீட் அவுட் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது பெட்டர் நான் என்ன பண்ணுறேன், இந்த மணி அந்த 3-4 மந்த்ஸ் வந்து ஈவன் தோ அது பெரிய 4% இருந்தாலும் சரி, 6% இருந்தாலும் சரி, 3 மாதத்துக்கு அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஐ எம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் டேர்முக்கு தான் வந்து பார்க் பண்ணலாம். எனி இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து அதோடைய தேவை 3 வருஷம் 2-3 வருஷத்துக்கு மேலே தான் அப்படின்னதுன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து ஸ்ட்ரிக்ட்லி நோ இன்வெஸ்ட்மெண்ட் என்னை பொறுத்தவரைக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி. நன்றி.